ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதி திருச்சபையில் நடந்த ஒரு அற்புதத்தில் முதலாவது ஒரு ரெக்கார்ட் மிரக்கிள், எழுதப்பட்ட ஒரு அற்புதத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கேயும் அநேக அற்புதங்கள் எல்லாம் ஆதி திருச்சபையிலே செய்யப்பட்டது என்று சொல்லி 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லி, ஆனால் அதிலே ஒரு முக்கியமான ஒரு அற்புதம், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிளை தான் இங்கே 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த அற்புதம் ஆதி திருச்சபையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதை நாம் வாசிக்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், அவனை தினந்தோறும் எங்க கொண்டு வருவாங்களாம்? தேவாலய வாசல் அண்டையிலே கொண்டு வருவார்கள். அந்த வாசல் அண்டை, அந்த வாசலுக்கு பேர் என்ன? அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே டெய்லி வந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பான். ஒரு நாள் பேதுரும் யோவானும் அங்கே செல்லும் பொழுது அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கிறான். அவர்கள் என்னிடத்திலே பொன்னுமில்லை வெள்ளிமில்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சப்பானியுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த மனிதன் காணப்பட்ட 3 இடங்களை குறித்து இன்றைக்கு நாம் சற்று தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த அற்புதத்தினுடைய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்திற்கான ஒரு நேரத்தை குறித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. That is called the Kairos moment அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் என்பதற்கு கிரேக்க பதம் 2 பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று குரோனோஸ் என்று சொன்னால் நம்முடைய கால கடிகாரம், chronological time, காலத்தின் கேலண்டர் அடிப்படையில் வருகிற நேரத்தை தான் இந்த குரோனோஸ் என்று சொல்வார்கள். கைரோஸ் என்று சொன்னால் இட்ஸ் a divine appointment, ஆண்டவருடைய தெய்வீக சந்திப்பின் வேலை, ஆண்டவர் இடைபடுகிற வேலை, தேவன் கிரியை செய்கிற வேலை, தேவனுடைய அற்புதத்தின் வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த மனுஷன் எத்தனை வயசு? அவனுக்கு 40 வயது ஆகிறது. 40 வயது என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்பகுதியிலே 22ஆம் வசனத்திலே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது அவன் அங்கே ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தான். இயேசு எத்தனையோ முறை அந்த தேவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லை. இயேசுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் இவனுக்கென்று சொல்லி கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு நேரத்தை குறித்து வைத்திருந்தார். இவனுடைய அந்த அற்புதம் திருச்சபையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இவனுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் முன்குறித்தபடினாலே இவனுக்கென்று ஒரு கைரோஸ் மொமெண்ட்னா தேவனுடைய வேலை இவனுக்காக குறிக்கப்பட்டிருந்தது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்காக ஒரு கைரோஸ் மொமெண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சந்திக்கிற வேலை, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிற ஒரு வேலை. நீங்க நினைக்கலாம், எத்தனையோ முறை இயேசு இந்த இடத்துல வந்துவிட்டு போயிட்டாரு, என்ற வாழ்க்கையில ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அற்புதங்கள் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும், வாழ்க்கைகள் புரட்டி போடப்படும். அது மாத்திரமல்ல, அநேகர் அதை கண்டு இயேசுவிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்கிறவர், ஆனால் தம்முடைய வேலையை அவர் செய்கிறார், அதிசயமாக செய்கிறார். அந்த கைரோஸ் மொமெண்ட் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வருஷத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில வரப்போகிறது. நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வேலை, the time of God, ஆண்டவருடைய வேலை
வரும்பொழுது சூழ்நிலைகள் மடமடவென்று மாறும். வேதம் சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற வேளையிலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற வேளையிலே தீவிரமாய் நடப்பேன். ஆண்டவருடைய வேலை வரும்பொழுது சில காரியங்கள் தீவிரமா நடக்கும். அல்லேலூயா. பல நாட்கள் ஜெபித்ததுக்கெல்லாம் பதில் அற்புதமாக, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்கிற நாட்களாக அந்த நாட்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு சில சரித்திர குறிப்புகளை சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்குள்ள போற முறை பாருங்க. ஜெப வேளையாகிய 9வது மணி நேரம் அப்படி என்று சொன்னால் மத்தியானம் 3 மணிக்கு யூதர்கள் அவர்கள் 3 நேரம் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த 3ஆம் மணி நேரமும் அதில் ஒரு வேலையாக இருந்தபடினாலே பேதுரும் யோவானும் அங்கே தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படி போனார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்படி போனார்கள். அநேகர் இன்றைக்கு தேவாலயத்துக்கு எதுக்கு வராங்க? ஜெபம் பண்றதுக்காக வராங்க. ஜெபம் பண்ணுக்கா வந்தக்கா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு what is your motive in going to the church? சபைக்கு போறதுக்குரிய நோக்கம் என்ன? சிலர் ஞாயிற்றுக்கிழமை போனாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். மனசை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஐயோ இன்னைக்கு சண்டே போலியே, அவங்க வசனத்தை கேட்கிறாங்களோ ஆராதிக்கிறோம் இல்லையோ, போய் உட்கார்ந்துட்டு வந்தா அந்த சேரை கொஞ்சம் சூடாக்கிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு திருப்தி. போனோம் வந்தோம் அங்க பிரசன்ட் ஆயிட்டு வந்தோம்னு சொல்லி சிலருக்கு சிலருக்கு எதுக்காக வராங்க? ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து வருகிறார்கள். தவறல்ல. ஆனால் நம்முடைய சுய நோக்கத்திற்காக சில வருகிறோம். அநேகர் எதுக்கு வராங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு போய் கல்யாணத்துக்காக, கல்றைக்காக. நம்ம ஒரு சொல்லணும், ஹேட்சிங் மேட்சிங் டிஸ்பேட்சிங். ஹேட்சிங்னா குழந்தை பிரதிஷ்டை, மேட்சிங்னா திருமணம், டிஸ்பேட்சிங்னா கல்றையில அடக்கம் பண்றது. இதுக்குதான் என்னது மக்கள் நிறைய பேர் சபையை ஒன்ன வச்சிருக்கிறாங்க. மற்றபடி சபைக்கு அவர்களுக்கு சரியான சம்பந்தம் இல்லை. சபைகளை அவர்கள் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆக, தேவராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இன்னைக்கு அநேகர் மாற தயக்கம் காட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் தேவனுடைய சபைக்கு ஜெபிக்கும்படிக்கு போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இன்னொன்னு தேவாலய வாசல் அண்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அலங்கார வாசல். இந்த அலங்கார வாசல் என்பது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட வாசல் வேத பண்டிதர்கள் இது நிக்கானர் கேட் என்கிற ஒரு பல வாசல்கள் அங்கே தேவாலயத்துக்கு இருந்தது. இது ஒரு குறிப்பிட்ட வாசல். இந்த வாசல் அந்த கதவுகள் அது வெண்கலத்தினால் செய்யப்பட்டவைகளாம். வெண்கலத்தினால், கொரிந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வெண்கலம், கொரிந்தியன் பிராசலா செய்யப்பட்டு தங்கத்தினால் முலாம் பூசப்பட்டிருந்துச்சா. ரொம்ப உயரமா இருக்குமா, அகலமா இருக்குமா. ஒவ்வொரு நாளும் அந்த கதவை பூட்டுறதுக்கே 20 பேர் சேர்ந்து வந்தா பூட்டுவாங்களாம். 20 பேர் சேர்ந்து வந்தா அவ்வளவு வெயிட்டா இருக்குமா, அவ்வளவே உயரமா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கேட்டாக அது இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த கேட்ல சூரிய ஒளி படும்போது அப்படியே தக 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 மினுக்குமா. என்னது டாஸ்லிங் லைட், அது அப்படியே மினுக்குமா. ஆகவேதான் அந்த வாசலுக்கு அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட் என்று சொல்லி அழைத்ததாக சொல்லுகிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம மனுஷனுக்கு வருவோம். அல்லேலூயா. என்ன சொன்ன தலைப்பு? என்ன சொன்னேன்? இந்த மனுஷன் காணப்பட்ட 3 இடங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டிய 3 பாதைகளுக்குள்ளாக இருக்கிறது. 3 ஸ்டேஜஸ். இந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகணும், அடுத்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகணும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நீங்கள் முதலாவதாக இந்த மனுஷன் இருக்கிற முதல் இடம்னு சொன்னா, அங்கே 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தேவாலய வாசல் அண்டையில். எங்க இருக்கிறா? at the temple gate. தேவ ஆலயத்திற்குள்ளாக இல்லை, தேவாலய வாசல் அண்டையில் இருக்கிறான். பல நாட்களாக இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக அவன் தேவாலய வாசல் அண்டையில் நிற்கிறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, ஒரு நல்ல சில காரியமும் அவன்கிட்ட கத்துக்க முடியும். இவன் பாருங்க, டெய்லி சர்ச்சுக்கு போனாங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கா. நாடோறுன்னு போட்டிருக்கு. ஆனா வெளியில உட்கார்ந்துருக்கான். ஆனா என்ன பண்ணானா, நாள்தோறும் அவன் ஆலயத்துக்கு நாடோறும் அங்கே கொண்டு போவானா. ஒரு சில பாயிண்ட் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் ஆளா கடைசி ஆளா தான் போவான். ஏன்னா ஒருத்தனை கூட விட்டுறக்கூடாது. பிச்சை கேட்கறதுல ஃபர்ஸ்ட் ஆள் ஆளா கடைசி எல்லாம் போனவனு தான் பொட்டியை கட்டிட்டு போற ஆளா இருந்தான். அது மாத்திரம் இல்ல, எப்பவுமே தனியா வரமாட்டானான்.
ஏன்? யாராவது ஒருத்தர் சுமந்துட்டு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நாள் he never came to the temple alone, someone carried, அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது அவன் தூக்கிட்டு வந்திருப்பாங்க, இல்லாட்டி ஒருத்தனாவது. பாருங்க, இப்படி அவன் ஆலயத்துக்கு வருகிறவன் இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா சுயநலம் இருந்தது. தனக்காகவே, பிச்சை கேட்பதற்காகவே அவன் இருந்தான். தேவாலய வாசல் அண்டையில் இருந்தான். சரி, இப்போ தேவாலய வாசல் அண்டை அப்படிங்கிறது ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு அனுபவம். இது ரட்சிக்கப்படாத ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இட்ஸ் a picture of separation from God. ஆலயத்தின் பக்கத்தில் வந்தாலும் ஆலயத்துக்கு உள்ளே செல்லவில்லை, அவன் அருகிலே இருக்கிறான். அங்கே அவனுடைய வாழ்க்கை இன்னும் தேவனோடு நெருங்கி வரவில்லை, தேவனோடு ஐக்கியம் என்ன வரவில்லை. அவன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற வாசலண்டில் இருக்கிற அனுபவம் இதெல்லாம் குறிக்கிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தீங்கன்னா it represents a life full of questions. இது ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை, கேள்விகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எப்படின்னா, பல நாள் பார்த்துருப்பான், இத்தனை பேர் போறாங்களே, நல்ல கால் இருக்கு, நல்ல கை இருக்கு, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? இந்த கடவுள் ஏன் என்ன இப்படி படைச்சாரு? ஏன் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே, why am I like this? ஏன் நான் மாத்திரம் இப்படி இருக்கிறேன் என்று பலமுறை அவனுடைய வாழ்க்கையில சில கேள்விகள் அவனுக்கு வந்திருக்கலாம். மற்றவர்கள் நினைச்சிருப்பாங்க, ஏன் இப்படி இவன் இருக்கான் அப்படின்னு அவனும் நினைச்சிருப்பான். மற்றவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இப்படி இருக்கிறானே அப்படின்னு நினைத்திருப்பார்கள். இப்படி கேள்விகளோடும் கேள்விக்குறியாகவும் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் இந்த மனுஷன். அவனுடைய வாழ்க்கையிலே நாளைக்கு எப்படி இருக்க போகிறதோ, இன்னைக்கு பிச்சை போட்டாங்க, நாளைக்கு போடுவாங்களா? ஒரே ஆளை பார்த்து பார்த்து சில நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிக்னல்ல இருக்கும், ஒரே ஆளை திரும்ப திரும்ப இருப்பான். நமக்கே இருக்கும், நேற்று ஆள் வாங்கிட்டு போடா, அப்போ நேற்று சாப்பிட்டா நீங்க சாப்பிட வேண்டாமா? இதே ஆள் வந்துட்டே இருக்கிறானேப்பா. பாருங்க, சில நேரத்தில் சிலர் போடாம போயிருக்கலாம், அவனுக்கு கேள்விகள் வந்திருக்கலாம். இன்னைக்கு போட்டார்கள், நாளைக்கு போடுவார்களா? நாளைக்கு இந்த கூட்டம் வருமா? நாளைக்கு எனக்கு இப்படிப்பட்ட வருமானங்கள் இருக்குமா என்று சொல்லி பல நாளைய தினத்தை குறித்து கேள்விகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இப்படி அநேக கேள்விகளாலே, ஏன், எப்படி, எத்தனை நாட்கள் என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறியாக மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் கேள்விக்குறியோடு வாழ்கிறோம். why this, why am I like this, ஏன் வாழ்க்கையில ஏன் மாற்றம் இல்லை, ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி பல கேள்விகளோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, God can turn your question marks into exclamatory marks. ஆண்டவர் கேள்விகளை ஆச்சரியக்குறியாக மாற்றுவார். பாருங்க, பின்னாடி எப்படி ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் இவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், இவனா இப்படி இருக்கிறான், இப்படிப்பட்ட அவனை குறித்து ஆச்சரியப்படக்கூடிய அவர்களே ஆண்டவர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கை அநேகருக்கு, உங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கேள்வியா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆச்சரியமாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தருடைய வல்லமையின் ஆண்டு. ஹல்லேலூயா. கேள்விகளை ஆச்சரியமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக ஒரு முரண்பாடான வாழ்க்கை. இட்ஸ் a life full of contradictions. அவன் இருந்தது அலங்கார வாசல். எந்த வாசல்? அலங்கார வாசல். அங்க பாத்தீங்கன்னா பிரகாசம், அங்க என்னது, ஒளி மின்னுது. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற அலங்கோலமா உட்கார்ந்துருக்கான். அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு அலங்கோலமான ஒரு மனுஷனை நம்ம இங்கே பார்க்கிறோம். அவனுடைய கால்கள், கரடுகள் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்று ஒரு ஆக்ஸ்லயே ஒரு மூவி எடுத்திருக்கிறாங்க இங்கிலீஷ்ல. அது அப்போஸ்தலர் 1:1 அப்போஸ்தலர் 28 வரைக்கும் அந்த வசனம் அப்படியே வந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு காரியமும். அப்போ இந்த அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்தை பார்த்தேன். அவன் கையில காலெல்லாம் எப்படி படம் பிடிச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு, அவன் குதிச்சு எழுந்து நடந்ததெல்லாம் அந்த வீடியோல அற்புதமா ஒவ்வொரு வசனமாக அப்படியே லைவா வருது. நீங்க பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓடும் அது. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே அப்படி கண்ணால பார்த்தது மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இருக்கவங்களுக்கு வேணா ஷேர் பண்றேன், பாருங்க. பாருங்க, இவருடைய வாழ்க்கை கை கால்கள் எல்லாம் அலங்கோலமான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல் கேட், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேட், பட் ஹியர் லைஸ் an ugly man, a deformed man.
சரீரங்கள் சரியாக செயல்படாத ஒரு மனிதன். லவ்லி கேட் பட் லேம் மேன், அழகான வாசல் அலங்கோலமான ஒரு மனிதன். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு முரண்பாடான வாழ்க்கையா இருக்கலாம். முரண்பாடுனா எப்படி? நாம் விரும்புவது ஒன்று, செய்வது இன்னொன்று. விரும்புவோம் நிறைய காரியங்களை, ஆனால் அப்படி செய்ய மாட்டோம். இன்னொன்று, நாம் தீர்மானிப்பது ஒன்றா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை வாழ்வது வேற ஒன்றா இருக்கலாம். இப்படிலாம் நடப்பேன் தீர்மானம் போட்டிருப்போம், ஆனால் நம்ம வாழ்க்கை வித்தியாசமான முரண்பாடாக இருக்கலாம். நீங்கள் அறிக்கை செய்வது ஒன்று, ஆனால் வாழ்வது ஒன்று. இப்போ நம்ம அறிக்கை கூட செஞ்சோம், விசுவாச அறிக்கைன்னு. பரிசுத்த ஆவியில நடப்பேன், சாட்சியாக இருப்பேன், நற்சாட்சி பகருவேன் வெட்கப்படாம. ஆனால் இப்போ அறிக்கை செய்துட்டு வெட்கப்பட்டு இருப்போம், சாட்சி பகர மாட்டோம், சாட்சியாக வாழ மாட்டோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே we confess one thing and practice something else. What you pray is one thing, but what you do is something else. நீங்கள் ஜெபிப்பது ஒன்று, ஆனால் நீங்கள் செய்வது வேறொன்றாக இருக்கிறது. இப்படி வாழ்க்கைகள் முரண்பாடான வாழ்க்கைகளா இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறார். நன்மை செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். என்னாலே நான் விரும்புகிறதை என்னாலே செய்ய முடியவில்லை என்று அவன் ரட்சிக்கப்படாத முன்பாக இருந்த அந்த அனுபவத்தை அங்கே அவர் சொல்கிறார். நிர்பந்தமான மனுஷன், ஓ வாட் a wretched man I am. என் வாழ்க்கையில நான் செய்ய நினைத்ததை செய்ய முடியவில்லை. என் வாழ்க்கை ஒரு முரண்பாடான வாழ்க்கையா இருக்கிறது. ஆசைப்படுகிறேன், நிறைவேற மாட்டேங்கிறது. ஆனா கர்த்தர் 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8ஆம் அதிகார வாழ்க்கையை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஜெயம் பெற்றவனாக மாறுகிறார். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் கொள்கிறேன் என்று சொல்கிறான். கர்த்தருடைய ஆவியிலே நடத்தப்படுகிறேன் என்று சொல்கிறான். இப்படி அநேக மாற்றங்களை ஆண்டவர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் முரண்பாடான வாழ்க்கைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவாலயத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிற வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தேவாலயத்துக்கு வெளியே இருக்கிற வாழ்க்கை மற்றவர்களே சார்ந்திருக்கிற வாழ்க்கை. மற்றவர்களை சார்ந்து இருக்கிற வாழ்க்கையாக தான் இருக்கிறது. தூக்கி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆள் தேவை. தன்னுடைய வாழ்க்கையிலே சர்வை பண்ண வேண்டும் என்று சொன்னால் மற்றவருடைய உதவி தேவை. இப்படியே மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி பாருங்க, மாத்திரமல்ல, சுயநலமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் ஆலயத்துக்கு போனதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி. ஆனால் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவாலய வாசல் அண்டை இருக்கிறது ரட்சிக்கப்படாத நபருடைய அனுபவம். ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தருடைய அந்த ஐக்கியத்துக்கு, அதாவது கிறிஸ்தவனாக இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, கிறிஸ்தவனாக இருந்தோம், இந்த கர்த்தரோடு அந்த ஐக்கியத்துக்குள்ளாக வராத ஒரு வாழ்க்கை தான் இந்த தேவாலய வாசல் அண்டையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை தேவாலயத்துக்கு உள்ளாக போகிற அந்த அனுபவத்தில் கொண்டு விரும்புகிறார். ஹல்லேலூயா. எதுக்காக இயேசு வந்தார்? இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியாக, வியாதிகளை நீக்கி சுகத்தை கொடுக்கும்படியாக, சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, வெளியே இருக்கிறவர்களை உள்ளே கொண்டு வரும்படியாக, புறம்பாயிருந்தவர்களை உள்ளே கொண்டு வரும்படியாக தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாருங்க, அந்த முதலாவது தேவாலய வாசல் அண்டை இப்படி இருக்கிற நேரத்துல தான் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறதுக்கு யார் போறா? பேதுரு யோவானும் போறாங்க. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப பேதுரு யோவானை கொஞ்சம் கவனிங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவாலயத்திலே ஜெபிக்க போகிறவர்கள். இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான் பிச்சை கட்டுக்கொண்டு. நிறைய பேர் வந்துட்டு அப்படியே கவனிக்காம போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நம்மை சுற்றி எத்தனையோ பேர் சப்பானிகளாக இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு சப்பானியான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு குருடான வாழ்க்கை. அவர்களை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கிறோமா? நம்முடைய மனக்கண்களால் அவர்களை பார்க்கிறோமா? அவருடைய ரட்சிப்பிற்காக ஏதாவது பிரயாசப்படுகிறோமா? ஆண்டவராக இயேசு எதற்காக நம்மை ரட்சித்தார்? நம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். Are we looking around? நம்மை சுற்றி இருக்கிற மக்களை உற்று பார்க்கிறோமா? இல்லாவிட்டால் நாம், நம்முடைய குடும்பம், நாம் என்று சொல்லி, என் சபை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு என்று சொல்லி நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறோமா?
இங்க வேதம் சொல்கிறது, அவனை உற்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா. என்னை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அவங்க கேட்கிறான், ஏதாவது பிச்சை கேட்குமான்னு கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் வெள்ளியும் பொன்னும் தர முடியாத ஒரு பெரிய ஒரு காரியாண்டுகள் இருக்குது. அதுதான் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவின் நாமம். பாருங்க, இந்த 2 அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் இயேசுவின் நாமத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை அதிகமாக 8 முறை the Jesus name Jesus அங்க வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே இயேசுவின் நாமத்திலே அப்படின்னு போட்டிருக்குது. 16ஆம் வசனத்திலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவருடைய நாமம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. எப்படின்னு இந்த 2 அதிகாரத்தை மாத்திரம் நீங்க வாசித்தீங்கன்னா 8 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே சுகம் இருக்கிறது. சபை எதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? தேவ வல்லமை வெளிப்படுத்தும்படியாக. நேற்று தினத்திலே உபவாச ஜெபத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே, சபை அறிவிக்கிற சபையாக மாத்திரமல்ல, சபை நிரூபிக்கிற சபையாக மாறணும். ஹல்லேலூயா. not only declaring but demonstrating the power. நாம அறிவிச்சுட்டே இருக்கிறோம். அறிவிக்க வேண்டும். ஒரு பக்கம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் நிரூபிக்க வேண்டும். இயேசு யார், இயேசுவுடைய நாமத்தின் வல்லமை என்ன என்பதை நிரூபிப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் அதான் சொல்கிறாரு, என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷன் ஞானத்திற்குள்ளே இல்லாமல் தேவ பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட்ஸ் பவர் என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை வசனத்தோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையோடும் பரிசுத்தாவின் முழு நிச்சயத்தோடும் கடந்து வந்தது. தெசலோனிக்கேயில் இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம் மூலமாக வல்லமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. அதிகமாக இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே, நாங்கள் போகிற இடங்கள்லாம் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் சுமந்து சொல்ல வேண்டும். எங்கள் மூலமாக, எங்களுடைய வாயின் மூலமாக அநேகர் தொடப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை சுமக்கணும். இயேசுவின் வல்லமை சுமக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நிரூபிக்கிற ஒரு சபையாக கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ப்ரூவிங், டெமான்ஸ்ட்ரேட்டிங், ஆண்டவர் யார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆதி திருச்சபை நிரூபித்து காட்டியது. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை நிரூபித்து காட்டியது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. இந்த ஆண்டிலே அநேகர் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நம் மூலமாக கண்டுகொள்ளணும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் செத்த கடவுள் அல்ல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே மண்ணோட போன கடவுள் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உயிருள்ள தேவன், ஜீவன் உள்ளவர். நீங்க பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஜீவ ஜீவ ஜீவங்கிற வார்த்தையில வருது. 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, இட் இஸ் தி வே ஆஃப் லைஃப். இது ஜீவ மார்க்கம். ஜீவ மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஜீவ மார்க்கம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் ஆராதிக்கிற அந்த இயேசு ஜீவாதிபதி, ஆத்தர் ஆஃப் லைஃப் ன்னு போட்டிருக்குது. ஜீவனுக்கெல்லாம் அவர்தான் ஊற்றினான். ஜீவாதிபதினே. 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பேசுகிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சொல்லுங்க? ஜீவ வார்த்தைகள். ஜீவ வார்த்தைகள். இன்னும் பின்னாடி வாசிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன், ஜீவ வார்த்தைகள், ஜீவ மார்க்கம், ஜீவாதிபதி அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கு ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் a dead religion, it's a living religion, full of life and miracles. அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பல தேவைகளோட வந்து அப்படி ஜெபம் பண்ண ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவாராக. உங்க வாழ்க்கையில என்ன பலவீனத்தோடு இன்னைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு தொடுவாராக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே மாத்திரமல்ல, ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவனுள்ளவர் அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் வல்லமை புறப்பட்டு செல்வதாக, எங்களுடைய சரீரங்களை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிகாபா ஷந்தரலபோ ரிகரபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே இறங்கி வருவதாக. பலவீனங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக.
விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ரிகா சாந்தரபா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இவர்கள் இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். சரி, இப்போ நம்ம இந்த முடவனுடைய வாழ்க்கைக்கு வருவோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவதாக ஒரு இடத்துல அவன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது என்ன இடம்னு சொன்னா தேவாலயத்திற்குள். 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். He entered into the temple. First stage என்னன்னா outside the temple. அந்த வாழ்க்கை சுயநலமான, நம்பிக்கையற்ற, கேள்விகள் நிறைந்த, கேள்விக்குறியான, முரண்பாடான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இப்பொழுது தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை 4 முறை அங்க வருது. என்னன்னா நடந்தான் வருது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சானா? முதலாவது பேதுரு சொல்றாரு, எழுந்து நட என்று சொல்கிறார். அப்போ என்ன, அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். குதித்தெழுந்து நின்று நடந்தான். அப்புறம் என்ன போட்டிருக்கு? நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்னா தேவாலயத்திற்குள் நடந்து பிரவேசித்தான். அல்லேலூயா. பாருங்க, எழுந்து நடந்தான், நின்று நடந்தான், நடந்து குதித்தான், தேவாலயத்திற்குள் நடந்து சென்றான். ஒரு அலை சொல்ல பார்க்கலாம். இது என்ன வாழ்க்கைனா? திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் சால்வேஷன். இதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. அது எப்படின்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் a life that walks with God. தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு அலை சொல்ல பார்க்கலாம். தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, வாக்கிங் வித் காட். பரிசுத்தத்திலே நடக்கிற ஒரு வாழ்க்கை, வேத வசனத்திலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. முக்கியமாக இதுல ஒரு 4 காரியம் சொல்றேன். நம்பர் 1, முதலாவதாக it represents a life of obedience or walk of obedience. கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க. பேதுரு யோவானும் யார் என்று அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்ல, இவர்கள் அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் என்றெல்லாம் அவனுக்கு அந்த ஞானம் இருந்ததான்னு நமக்கு தெரியல. ஆனால் பேதுரும் யோவானும் அவனை பார்த்து சொல்றாங்க, உற்று பார்த்து, பொண்ணு வெளியும் என்னில்லை. அவன்கிட்ட கேட்டது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிறான். காசு கிடைக்குமா, பிச்சை கிடைக்குமான்னு சொல்லி. நீங்க அப்போஸ்தலர் ஆச்சே, எனக்கு ஏதாவது அற்புதம் செய்ய முடியுமான்னு கேட்கல, பிச்சை தான் கேட்டான். அப்போ அவங்க யாருன்னு ஒருவேளை அவங்க புரியாம கொடுத்துருக்கலாம். நல்லா கவனிங்க. அவங்க நான் பார்த்து சொல்றாங்க, பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறவன்ட்ட தரேன், இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. இவன் நினைச்சிருப்பா, ஐயா பிச்சை கேட்டா போடுங்க, இல்லாட்டி போங்க, என்ன நடக்க முடியும், என்னை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனை வச்சிருக்கிறேன், இருக்கிற மோசமாக போறதுக்காக. அப்படிலாம் ஒண்ணுமே கேட்கல. எழுந்து நடனோன கையை பிடிச்சவன எந்திரிச்சிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா கீழ்ப்படிதல் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதில் கீழ்ப்படிய வேண்டும், ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதிலே கீழ்ப்படிய வேண்டும், வசனத்தை வாசிப்பதிலே கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு செவி கொடுப்பதிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பாருங்க, வாக் அப்படிங்கிறாங்க, ரைஸ் அப் அண்ட் வாக் அப்படின்னோடனே 6ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல அவன் எழுந்துட்டான, உடனே குதிச்சு அது எழுந்தானாங்க. ஒரு ஆளை சொன்ன பார்க்கலாம். அப்படிலாம் செய்யல, தூக்கி விட்டான, டபக்குன்னு எழுந்திரிச்சிட்டான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு கீழ்ப்படிதல் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாச வாழ்க்கை, தேவாலயத்திற்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை என்னன்னா கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய காணிக்கைகள், இவைகளை பார்க்கல கீழ்ப்படுதல் முக்கியம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அங்கே சாமுவேல் தெளிவாக சவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னெல்லாமா செஞ்சிருக்கலாம், பலி செலுத்திருக்கலாம், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. வசனத்தை கேட்கிறோம், வாரம் வந்து கேட்கிறோம், ஆனால் அதுக்கு கீழ்ப்படுகிறோமா நம்ம வாழ்க்கையில? அதுதான் ரொம்ப முக்கியம். வசனத்துக்கு கீழ்ப்படியாம இன்னைக்கு அநேக பர்சனல் அஜெண்டா வச்சிருக்கிறோம்.
நம்ம இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் என்னுடைய குடும்பம், இப்படிதான் என்னுடைய மார்க்கம், இப்படிதான் என் பின்னணி, இப்படிதான் என் ஜாதி, இப்படியே வைத்து இதுதான் நான் போவேன் அப்படின்னு நிறைய பேரு நமக்குன்னு ஒரு பிளான் வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் அந்த பிளான்ல குறுக்கிட்டாருன்னா நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவரை என் பிளானுக்கு ஒத்து வந்தா நான் உங்களுக்கு கீழ்ப்படுவேன். நான் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லல, பலவிதமான கீழ்ப்படிதல்கள். ஆண்டவர்கிட்ட என்ன போய் கீழ்ப்படுவேன், உங்களுக்கு ஒத்துறேன், நான் போயிட்டு வரேன், நான் என் பாதையில் போறேன். ஆண்டவர் சொல்ல போய் எங்கேயா முட்டிட்டு சாவு அப்படின்னு விட்டுருவாரு. பாருங்க, ஆண்டவருடைய வழிக்கு வரணும். சிலத்துல நமக்கு ஆண்டவருடைய வழிகள் புரியாது, ஆண்டவருடைய செயல்கள் நமக்கு விளங்காது. ஆனால் அந்த பாதையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த பாதையில ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த பாதையில நன்மை இருக்கிறது, அந்த பாதையில நித்திய ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதனுக்கு செவையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஹல்லேலூயா. சில காரியங்கள் ஆண்டவரை இதை விடணுமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பையனை கொண்டு கொல்லுப்பா அப்படிங்கிறாரு. என்னது? நம்ம வெட்டி கொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம நினைச்சிருப்போம் இது கடவுளா, இவருக்கு என்னது பேயா? கொல்ல சொல்ற. இந்த சத்தத்தை தான் ஒரு நாள் கேட்டார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. வெளியே வா என்று சொன்னார். நான் காட்டுகிற இடத்துக்கு போவேன், திரளாக பெருக பண்ணுவேன் சொன்னவர் இப்போ பலி செலுத்துங்கிறாரு. ஆபிரகாம் கேள்வியே கேட்கல. அல்லேலூயா. புரியல, அழுதுருப்பார், ஒருவேளை மனசு உடைஞ்சிருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, இதுக்கு நான் ஒன்னும் ஏத்து பேசுறதுக்கு வழியே கிடையாதே. கர்த்தர் அதை பார்த்தார். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களாக பெருக பண்ணினார். இப்பொழுது எனக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு உலகம் முழுசும் இருக்குது. காரணம் அன்றைக்கு அவனுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. சவுலை ஆண்டவர் தள்ளிவிட்டார், காரணம் கீழ்ப்படியாமை. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், ஏமாற்றத்தோடு இருக்கும்போது சொல்றாரு, உன் வலையை ஆழத்தில் போடுங்கிறாரு. ஆண்டவரே, ராத்திரி முழுசும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஆண்டவரே, நான் மீன் பிடிக்கிறவன், நீ தச்சனு, உமக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்க கொண்டு போட சொல்றீரு? அப்படிலாம் கேட்கவே இல்லை. இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படலை. ஆயினும் nevertheless, ஆயினும் ஆண்டவரே, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. போட்டு ஏமாற்றம் அடைந்தானா, ஆசீர்வாதம் பெற்றானா? ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிறது, திரளான மீன்களை பிடித்தான். லூக்கா உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள். நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் பிடிச்சுக்கிறோம். எல்லா வீட்டிலும் எழுதி போடும், மாப்பிசரை தொட்டி. கிச்சனுக்கு போனா மாப்பிசரை தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் இருக்கும். வாசலுக்கு போனா வருகையிலும் போகையிலும் உன்னை ஆசீர்வதிப்பான்னு போட்டிருக்கோம். ரூமுக்குள்ள வந்தா கீழாக்காமல் மேலாக்குவேன்னு போட்டிருக்கோம். உபாகமம் 28 எல்லா ரூம்லயும் வித்தியாசமான வசனங்களை நிரப்புறது. ஆனா 1ஆம் வசனத்துக்கு கீழ்ப்படியாம எந்த வசனத்தை போட்டாலும் ஒன்றும், இந்த முதல் வசனம் போடு, என் வார்த்தைக்கு கவனமாய் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. எங்க ரூம்ல எழுதி போட்டாலும் அது ஒன்றும் நடக்காது. முதல் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான். ஹல்லேலூயா. வசனத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சகல ஜாதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இட்ஸ் a walk of obedience. Secondly, it's a walk that exhibits the joy of Christ. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நடை. பாருங்க, அந்த இடத்துல போட்டிருக்கு, அவன் முதல்ல கீழ்ப்படி எந்திரிச்சிட்டான். 2வது அவனுக்கெல்லாம் சந்தோஷம் பொங்கி வழியுது. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு பாருங்க, குதித்தெழுந்து நடந்து குதித்து. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா வர மாட்டேங்குது, நீங்க குதிக்க போறீங்க. குதி. சில வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா சொன்னா தமக்கு எந்திரி குதிச்சு அல்லேலூயா அப்படி. பாருங்க, நடந்த உடனே அவன் என்ன பண்ணானா, குதித்து எழுந்தான். குதித்தெழுந்தான். He leapt and jumped. அவன் எழுந்து நின்று திரும்ப பாருங்க குதித்து. ஹல்லேலூயா. அவனுக்கு துள்ள முடியல. ஹல்லேலூயா. அந்த 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 கிளிப்பிங்கை மாட்டேன் நேற்று கட் பண்ணி போட நினைச்சேன், ஜோசப்கிட்ட சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். அவன் பாருங்க படியில ஏறுறான். அந்த அந்த படத்துல அப்படி ஏறுறான், டபக்கு அங்கிருந்து படியில கீழே இறங்குறான், புல்றான், அப்படியே பேதுருவை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படி அருமையா இருந்துச்சு. பாருங்க, என்ன சொல்றேன்னா, he jumped to his feet, walking and jumping. 40 வயசு அந்த மனுஷன் இத்தனை நாட்கள் நடக்க முடியாதவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நன்மையை பார்க்கிறான். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நன்மை அனுபவித்த நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் வேற ஒன்று கிடையாதுங்க. ரட்சிப்பு, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மரித்தாலும் பரலோகத்துக்கு போவோம் என்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பணம் கொடுக்க முடியாத இந்த உலகத்தின் அந்தஸ்துகள், பதவிகள் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, அவன் மகிழ்ச்சியோடு நடந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி தேவை. மகிழ்ச்சி ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனையோ நாளாச்சு அப்படி அப்படி இல்லை. இன்னைக்கு சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா கர்த்தர் அங்கே இருக்கிறார். போன வாரம் மாலையில இந்த ஆவியின் கனிகளில் சந்தோஷத்தை குறித்து தான் தியானித்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. சந்தோஷம் என்பா எப்படி வரணும்னா, கிறிஸ்டியன் ஜாயினா கர்த்தர் மேலே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் செய்வாரு. ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த விசுவாசத்தில் பிறக்கிறது தான் கிறிஸ்தவ சந்தோஷம். ஹல்லேலூயா. பாருங்க, இட்ஸ் ஜாய். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 118:15 நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நெகேமியா 8:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சந்தோஷத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வாழ்க்கை, தேவாலயத்திற்கு உள்ளாக இருக்கிற வாழ்க்கை, அது மகிழ்ச்சியான வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. மூன்றாவதாக, அது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. என்ன செய்தான் பாருங்க, அவன் குதித்து அப்புறம் தேவனை துதித்துக் கொண்டு praising and glorifying God. பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்துகிற லைஃப், a walk that glorifies God. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அவன் துதிக்கிறத பார்க்குறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறத பார்க்குறாங்க. நாம் மகிமைப்படுத்தணும், நாம் மகிமைப்படுத்துவதை மக்களும் பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தத்தக்க உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்ற வாசிக்கிறோம். பாருங்க, மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைனா என்ன? நம்ம போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா வாழணும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து வார்த்தையில மகிமைப்படுத்துறது நல்லது. வார்த்தையை சொல்லி ஆண்டவரே உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், ஆராதிக்கிறேன் சொல்லி. ஆனால் வெளியிலே, நம்முடைய உறவிலே, நம்முடைய வார்த்தைகளிலே ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? 1 கொரிந்தியர் 10:31 சொல்கிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், அதான் முக்கியம், எதை செய்தாலும், whatever you do, everything should bring glory to God. Hallelujah. எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிரயாணங்கள் கர்த்தருக்கு மகிமை கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய டெலிஃபோன் கான்வர்சேஷன்ஸ், தொலைபேசி தொடர்புகள், என்னமாக நம்முடைய சோஷியல் மீடியாவுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆடை அலங்காரம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும். நீங்கள் உடுத்துகிற விதம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும். உடைய பார்வை கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும். எல்லாம் whatever you do, எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். ஹல்லேலூயா. தேவன் பிரியப்படுகிறாரா, தேவன் மகிமைப்படுகிறாரா என்கிற கேள்வி நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். 4வதாக, இது எப்படிப்பட்ட நடை என்று சொன்னால், நடந்து எங்க போனானா அவர்களோடு கூட நடந்தார். இது எதை காட்டுகிறேன்னு சொன்னால், walk of fellowship with the saints of God. தேவ மனிதர்களோடு இணைந்து நடக்கிற ஒரு நடை. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களோடு இணைந்து ஐக்கியத்தில் நடக்கிற ஒரு நடை, walk of fellowship, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நடை, மகிழ்ச்சியான ஒரு நடை. அப்புறம் என்ன சொன்ன, தேவனை மகிமைப்படுத்துகிற நடை. அப்புறம் அங்க பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளோடு இணைந்து நடக்கிற நடை. ஹல்லேலூயா. fellowshipping. பாருங்க, he went with them. அவர்களோடு கூட பேதுரு யோவான் நடந்து போகிறார்கள், இவனும் கூட நடந்து போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் பேதுரும் யோவானையும் அவன் பற்றி கொண்டிருக்கிறானா. 11ஆம் வசனத்தில் பாருங்க, பேதுரும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தான். He held on to them. அவனை பற்றி கொண்டிருந்தான். எதை குறிக்கிறனா, விசுவாச ஐக்கியத்தில் அவன் பற்றியதா இருந்தான்.
ஹல்லேலூயா. சபையிலே ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளோடு ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும், கனெக்ஷன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போறதில்லை, கனெக்ட் ஆகணும். அவங்க ஜனங்களோடு, தேவ பிள்ளைகளோடு கனெக்ட் ஆக வேண்டும். போன வாரத்தில் ஒரு இங்கிலீஷ் கேர்சல்ல நான் பேசினேன். ஆர் வி கனெக்டட் டு அதர் பீப்புள் இன் த சர்ச்? சபையிலே மற்றவர்களோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்கோமா? பாருங்க, சபையாக சரீரம் பாருங்க, இந்த இந்த சபையை சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது தானே? சபையை சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல எத்தனையோ அவயங்கள் இருக்கிறது, பல அவயங்கள் இருக்கிறது. முடியிலிருந்து நகம் வரைக்கும் எத்தனையோ சின்னதாக, கிட்னி, என்னமாக, நுரையீரல், இருதயம், கல்லீரல், குடல், என்ன ஏகப்பட்ட அவயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தனித்தனியா இருக்குதா, கனெக்டா இருக்குதா? இல்லை, நான் இருதயம் நான் தனியாக தான் இருப்பேன், நான் யார் தெரியுமா, 25 லட்ச ரூபா என் மதிப்பு அப்படின்னு தனியாக போச்சுன்னா அது 0 தான் மதிப்பு. என்னது? அவன் பாருங்க, அப்போ கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஹல்லேலூயா. கனெக்ட் ஆகணும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது கமிட் ஆகணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் வி கமிட்டட்? திருச்சபை பாருங்க, இப்போ இருதயம், நுரையெல்லாம் கரண்ட் ஆகிருக்குது. ஆனால் நான் கரண்டாக தான் இருப்பேன், நான் செயல்பட மாட்டேன்னு இருக்குதா? செயல்படுவதற்கு நான் அர்ப்பணிக்குது. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்குது. நான் என் வேலையை உண்மையாக செய்வேன், துடிச்சுட்டே இருப்பேன். இருதயம் சொல்லுது. நுரையீரல், என் ரத்தத்தை, கிட்னி என்ன சொல்லுது? ரத்தத்தை சுத்திகரிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லுது. வயிறு என்ன சொல்லுது? என்னத்தை தின்னாலும் நான் வாங்கி வச்சு வெளியே தள்ளுவேன்னு சொல்லுது. அது பாருங்க, என்ன வேலையை செய்யுது அது பாட்டுக்கு. அது பாருங்க, ஒவ்வொரு அவயமும் பல்லு வேலையை செய்யுது. இல்லை நான் அப்படின்னு சொல்லுதா? அப்போ அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு சொல்லுங்க பார்க்கல. சபையில் உங்க வேலை என்ன? கிட்னிக்கு அது வேலையை செய்யுது, நுரையீரல் வேலையை செய்யுது. சபையில் நீங்கள் ஒரு அவயம், அப்படி தானே? அவயம் தானே? ஆமான்னு சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. இப்படி நீங்க என்ன அர்த்தம்? அப்போ நீங்க என்ன வேலை செய்றீங்க? கிட்னி வேலை செய்றீங்களா? கால் வேலையை செய்றீங்களா? மூக்கு வேலையை செய்றீங்களா? ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இவன் என்ன செஞ்சான்னு பின்னாடி அடுத்தபடி வருவோம். பாருங்க, கனெக்ட் ஆகணும். ரெண்டாவது, நம்முடைய வேலையை செய்வதற்கு கமிட் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போதான் நம்ம சபையாக சரீரத்தில் இணைந்து செயல்படுகிறோம் அர்த்தம். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நம்ம மற்றவர்களுக்கு பாதிப்பு, சபைகளே பாதிப்பு தான் வரும். ஆகவே தேவ பிள்ளைகள் நம்ம இணைந்து செயல்பட இந்த வருஷத்தில் 2026 வருஷத்தில் நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஐக்கியம், ஃபெலோஷிப். பாருங்க, அவர்களோடு கூட அவன் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you are a child of God, you long to have fellowship with the saints. அது மாத்திரமல்ல, பாருங்க, இன்னும் பல விதத்தில் நடக்கணும்னு எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதை விலைக்கு நான் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தது கீழ்ப்படிதலோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, தேவனை மகிமைப்படுத்தி பரிசுத்தவான்களோடு இணைந்து அவன் நடந்தான். நம்ம எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு எபேசியர் இன்னும் நிறைய காரியம் போட்டிருக்கு. எபேசியர் 5:2 போட்டிருக்கு, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 போட்டிருக்குது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15 போட்டிருக்கு, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். புறஜாதிகளைப் போல, மற்றவர்களைப் போல நடவாமல் அப்படிலாம் போட்டிருக்குது. அப்போ நம்ம நடக்க வேண்டிய விதத்திலே நடக்கிற வாழ்க்கை தான் தேவாலயத்துக்கு உள்ளே இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ முதல்ல அவங்க எங்க இருந்தான்? தேவாலயத்திற்கு வாசல் வெளியே இருந்தான். He was outside the temple gate. Outside the temple, at the temple gate. ரெண்டாவது எங்க இருந்தான்? உள்ளே இருந்தான். உள்ளே, he is inside the temple. ஆலயத்திற்கு உள்ளே இப்போ ஒரு ஆண்டவரோடு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அது என்ன வாழ்க்கை? நடக்கிற ஒரு வாழ்க்கை. அது சப்பானியான ஒரு வாழ்க்கை அல்ல, முட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல, நடக்கிற ஒரு வாழ்க்கை. கீழ்ப்படிதல், துதிக்கிற, என்னும் மகிழ்ச்சியோடு நடக்கிற, பரிசுத்தமாக நடக்கிற, வேத வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை தான் தேவாலயத்துக்கு இல்லா இருக்கிற வாழ்க்கை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தேவாலயத்துக்கு உள்ளே நான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. தேவாலயத்துக்கு வெளியே நமக்கு வேலை இருக்குது. அல்லேலூயா. இங்கே வந்துட்டு தான், உள்ளே வராமல் வெளியே போய் அப்படியே போகிறது இல்லை. இத்தனை 40 வருஷம் அவன் இங்கே வந்துட்டு இப்படியே போயிட்டான். இப்போ உள்ள வந்துகிட்டு இப்போ என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது இருக்கிற இடம் என்ன இடம்? மூணாவது எங்க இருக்கிறான்? ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறான். இப்போ எங்க இருக்கிறான்? He is now at the Sanhedrin. நல்லா கவனிங்க. இப்போ மூன்றாவது அவன் இருக்கிற இடம் முக்கியமான ஒரு இடம். ஜூவிஷ் ஹை கோர்ட்ல இருக்கிறான்.
என்ன ஆச்சுன்னா, இந்த அற்புதத்துக்கு அப்புறம் பேதுரு யோவானையும் பிடிச்சி கேட்குறாங்க, இவன் எப்படி சுகமானா சொல்லுங்க. பேதுருலாம் சொல்றாங்க, எங்க சுய சக்தியிலோ பக்தியிலோ இல்ல, இயேசுவின் நாமந்தான் இதை செய்திட்டு என்றெல்லாம் சொன்ன பொழுது 4ஆம் அதிகாரத்துல சபைக்கு துன்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு, உபத்திரம் வந்துருச்சு. The persecution began in chapter 4 itself. அங்கே 4ஆம் அதிகாரத்திலே பேதுருவையும் மேலே சினங்கொண்டு என்ன செய்றாங்க, அங்கே அவர்களை பிடித்து விசாரிக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். அப்படிங்கிற பேதுரு நிறைய காரியத்தை சொல்லிட்டே வராரு. 7ஆம் வசனத்திலே பேதுரு யோவானை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால எந்த நாமத்தில் இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். பேதுரு பரிசுத்தாவில நிறைந்து பிணியாலே இருந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியம் அடைந்தான் என்று நீங்கள் எங்களிடத்தில் கேட்டு விசாரித்து கேட்டால், அவன் இயேசுவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக எங்க இருக்கிறான், உங்களுக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக நிற்கிறான், சாட்சியா நிற்கிறான், இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சாட்சியாக நிற்கிறான். அடுத்ததாக சொல்லிக்கிட்டே வராரு. 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனத்துல, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகிலே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லை. பாருங்க, அவன் லைஃபே எல்லாரும் வாயும் அடைஞ்சு போச்சு. எல்லாரும் வாயும், ஏன்னா பார்த்தாங்க இத்தனை வருஷமா இப்படி இருந்தானே, வாழ்க்கை மாறிடுச்சுப்பா, இப்படி நிற்கிறான். அங்க விட்னஸ் ஸ்டாண்டில், சாட்சி கூட்டில் அப்படின்னு வச்சுக்கோமே, கற்பனை செய்து நிற்கிறான். என்ன இயேசு சுகமாக்கினார் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஒருத்தரும் பேச முடியல. இத்தனை பேதுரு யோவானையும் திட்டுறாங்க, அப்போஸ்தலர் திட்டுறாங்க. எந்த நாமத்தில் எப்படி நடந்தான், எப்படி இவன் உண்மையாக தான் நடந்தானா, இதை மாயச்சாலங்களும் பண்ணிக்கிட்டீங்களா என்னெல்லாமோ அவன் கேட்குறான், மிரட்டுறாங்க. அவன் நிற்கிறான், ஒன்றுமே பேசலாம் இல்லை. பாரியா, நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமைக்கு நான் சாட்சி என்று அவன் அங்கே நிற்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இயேசு நம்ம வாழ்க்கையை ரட்சிப்பது மாத்திரமல்ல, நம்மை ஆண்டவர் சாட்சியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி நான் சொன்னேன், சாட்சினா யார்? ஹூ இஸ் அ விட்னஸ்? தன் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் சொல்லுகிறவன் தான் சாட்சி. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லக்கூட வேண்டாம், நம்மளை பார்த்தே பாருங்க, அங்கே போட்டிருக்கல, ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாங்களா, பிரமித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்கே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ம வாழ்க்கை சாட்சியாக மாறும். ஹல்லேலூயா. அப்போ 3வது ஸ்டேஜ் என்னன்னா, மக்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது 3வது படி. ஆலோசனை சங்கம் is standing in the Sanhedrin testifying about the power of Christ. கிறிஸ்துவின் வல்லமைக்கு சாட்சியாக அங்கே பேதுரும் யோவானும் மிரட்டப்படுகிறார்கள், அவர்களை குறை சொல்கிறார்கள். ஆனா இவன் என்ன, அவங்க யாரில் எல்லாருடைய வாயும் அடைச்சு போட்டான். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறாருப்பா, நாங்க நிக்கிறேன்னா இயேசுவின் வல்லமை தான் என்ன பண்ணுச்சு, இந்த சர்வாங்க சுகத்தை எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அவன் நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இவன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆலயத்துக்கு வந்தோன்னா வீட்டுக்கு ஓடி போயிடல. என்ன பண்ணல, பேதுரு, நாங்கள் உங்களோட நிற்போம். ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க, நான் தைரியமா நிற்கிறேன், இயேசு நாமத்து வல்லமைக்கு சாட்சியாக நான் நிற்கிறேன். பாருங்க, ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்கு நான் நிற்கிறேன், உங்களை அடிச்சா என்னை அடிக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு he was willing to suffer for Christ. பாடுகளை அனுபவிக்கவும் தயாராக இங்கே வந்து நிற்கிறான். ஓடி போகல. எப்பா பேதுரு யோவானை மாட்டிக்கிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு போல, நான் இப்ப உங்க கூட. ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேவ மனிதர்களோடு நின்றான், சாட்சியாக நின்றான், தேவனுக்காக உயிர் கொடுக்கவும் நின்றான். He became a powerful force which put an end to all the opposing forces. எல்லா எதிர் சக்திகளும் பேச முடியாத அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வல்லமை உள்ள சாட்சியாக அவன் மாறிட்டான். ஹல்லேலூயா. There was nothing they could say. அவர்கள் ஒன்றும் பேசவே முடியல என்று அங்கே வேதத்திலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. சம்பவித்ததை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இவனுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசுவிடத்தில் ஓடி வந்தாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போட்டிருக்கு, 3ஆம் அதிகாரத்திலே போட்டிருக்கு, 3:11 பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி அங்கே பேதுரும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவரிடத்திலே ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா.
இதுல போட்டிருக்கு குணமாக்கப்பட்ட சப்பானி. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருன்னா மன்னிக்கப்பட்ட பாவிகள். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். We are all forgiven sinners. Saints தான். ஆனா நம்ம யாரு? மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நாள் பாவியா இருந்தோம், இன்னைக்கு என்ன ஆயிட்டோம்? We have been saved and washed by the blood of Jesus Christ. குணமாக்கப்பட்ட சப்பானி அங்க நிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்களா? அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்து நிறைய பேர் ஓடி வரணும், அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக மாறணும். இதுதான் இந்த வருஷத்தினுடைய தீம். நமக்கு சாட்சி. எல்லாம் சொல்லுங்க, சாட்சி. நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 32ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாங்க, இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், இயேசு அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல பாருங்க, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். we are his witnesses. சாட்சிகளா இருக்கிறோம். இங்க இந்த மனுஷன் சொல்றான், இயேசுவின் வல்லமைக்கு நான் சாட்சியா. எல்லாரும் ஓடி வந்தார்களாம். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை இழுக்கணும். the layman, the beggar became a magnet. ஒரு மேக்னெட்டா மாறிட்டான். அல்லேலூயா. பேசலாம் இல்லை, வாழ்க்கை நிறைய பேரை இழுத்துருச்சு. 3000 இருந்தது, அடுத்த 4 நாளில் வாசித்தீங்கன்னா 5000 பேரா மாறிட்டாங்க. அல்லேலூயா. ஒன் மேன்ஸ் லைஃப், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அத்தனை பேரை கர்த்தர் இடத்துல கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை. அவன் சாட்சியாக இருந்தான். அல்லேலூயா. அவன் வெளி காட்டினான், தைரியமாக பேசினான், தைரியமாக நின்றான். இயேசுவை சுகமாக்கினார் என்பதற்கு அவன் சாட்சியாக அங்கே சானிட்டரி இல்ல அப்படின்னா ஆலோசனை சங்கம், ஒரு ஜூயிஷ் ஹைகோர்ட் முன்னாடி போய் நிறுத்துங்கப்பா, நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு அளவுக்கு என்ன பண்றான்? அங்க நிக்கிறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாட்சியா நிற்கணும். He was a formidable challenge to the enemy. சத்துருக்களுக்கெல்லாம் அவன் ஒரு பெரிய சவாலாக மாறிட்டான். அவனை பார்த்துட்டு அவங்களால என்ன பேசுறதே தெரியல அவங்களுக்கு. நம்ம வாழ்க்கை ஒரு சவாலாக மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் கர்த்தரிடத்துல, இதுதான் நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்திலும் அந்த 6000 பிசாசு பிடித்த லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இயேசு ஒரு வார்த்தையில சுகமாக்கினார். போ அப்படின்னா எல்லாம் பண்ணி கூட்டத்தில் போயிடுச்சு பிசாசெல்லாம். அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்தது அமைதலில் உட்கார்ந்துருந்தான். இதுக்கு முன்னாடி அவனை கட்ட கூட முடியாது, சங்கிலில் அத்துட்டு போயிடுவான், சரீரத்தை கெடுத்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான், சொல் பேச்சு கேட்குறான். அல்லேலூயா. அமைதியாக இருக்கிறான், ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. அவன் போய் ஊரெல்லாம் சொல்கிறான், அல்லேலூயா, இயேசு என்னை சுகமாக்கினார், சுகமாக்கினார்னு. தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டணம், அந்த ஊர் முழுசும் இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சாட்சி கொடுத்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ததை சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு மெய்யான ஒளி, என் வாழ்க்கை இருண்டு கிடந்த என் வாழ்க்கையை இயேசு ஒளியேற்றினார் என்கிற சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்ல நாம் தைரியம் அடைய கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் கிருபை தருவாராக. சமாரியா ஸ்திரீ பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றினார். 29ஆம் வசனத்தில் அவள் சொல்கிறார், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். 30ஆம் வசனம் சொல்லுது, திரளான ஜனங்கள் ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள். அநேகர் வந்தார்கள். சமாரியாவில் இருக்கிற மக்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 39ஆம் வசனத்திலே 39ஆம் வசனத்திலே அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். அப்படிப்பட்ட சாட்சிகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் தேவனுக்கு சாட்சியாக மாறினார். சமாரியா பெண் தேவனுக்கு சாட்சியாக மாறினார். உயிர்த்தெழுந்த லாசரு தேவனுக்கு சாட்சியாக மாறினார். ஹல்லேலூயா. லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள் போடப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறிட்டோம். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு வெளியே இருந்தான், தேவாலயத்துக்கு உள்ளே இருந்தான், ஆலோசனை சங்கத்திலும் நின்று சாட்சி சொன்னான். ஹல்லேலூயா. துணிச்சலாக சாட்சி சொன்னான். நான் இருக்கிறேன் பாருங்கள். ஹல்லேலூயா. என் கால்களை பாருங்கள், கரங்களை பாருங்கள். I am healed by the power of Jesus. இயேசுவின் வல்லமையினாலே சுகமாக்கப்பட்டவனாக இருக்கிறேன்.
40 ஆண்டுகள் இந்த உலகம் எனக்கு செய்ய முடியாததை இயேசு எனக்கு செய்தார் என்பதை அவன் சாட்சியாக சொன்னான். வாயில சொன்னானோ இல்லையோ, அவன் வாழ்க்கை அவன் மற்றவருக்கு சாட்சியா இருந்துச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறட்டும். அப்ப அந்த நிலைமைகளை கடந்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு அநேகர் இன்னும் சப்பானிகளாகவே இருக்கிறார்கள். தேவாலயத்தின் வாசல் அண்டையில் இருக்கிற அனுபவம் வேண்டாம். கேள்விக்குறியான கேள்விகள் நிறைந்த வாழ்க்கைக்காக நம்மை ஆண்டவர் வைக்கல. நம்ம வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கைக்கு பதிலாக மாறணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அநேகருக்கு பதிலாக இருக்கணும். கேள்விகள்ல ஆச்சரியக்குறியாக அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம் சித்தமுமாக இருக்கிறது. அல்லேலூயா. முரண்பாடான வாழ்க்கை அல்ல, ஒரு ஒழுங்கான ஒரு கன்சிஸ்டன்டான லைஃப் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மாத்திரமல்ல, ஆலயத்திற்குள்ளான வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிதலோடு தேவனை மகிமைப்படுத்தி அல்லேலூயா வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை என்ன அதிகமாக விரும்புவோம். அட்டென்ட் பண்ணுகிறவர்களா அல்ல, கனெக்ட் ஆகி கமிட் ஆகி செயல்படுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த வருஷத்திலே நல்ல தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஏதோ நானும் இந்த சர்ச்சில் மெம்பர்னு இல்லை, நம்பராக இருக்கக்கூடாது. மெம்பராகவும் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அடுத்து என்ன வரணும்? மினிஸ்டராக மாறணும். அல்லேலூயா. ஒரு ஆள் சொல்லுங்க, மினிஸ்டர்னா என்ன? நீங்கள் அங்கே எம்எல்ஏ எம்பி நினச்சிடக்கூடாது. மினிஸ்டரா தேவ ஊழியம் செய்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக சொன்னேன், ஆலோசனை சங்கடத்தில் இந்த மனுஷனை பார்க்கிறோம். அங்கே தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறான். நான் இயேசுவுக்கு சாட்சி, நான் இயேசுவுக்கு சாட்சி, அவருடைய வல்லமைக்கு சாட்சி, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நான் சாட்சி, அவருடைய நாமத்திற்கு நான் சாட்சி என்று நிற்கிற ஒரு மனுஷனாக கர்த்தர் அவனை மாற்றினார். கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். எழும்பி நிற்கலாமா?